அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிவர்மன். அதாவது எதை பற்றி பேச போகிறோம்னா அதாவது இந்தியாவில் அண்மை காலத்தில் ஒரு ஆணவ படுகொலை ஏற்பட்டுச்சு செய்தாங்க. அதாவது கவின்கிற ஒரு இளைஞனை சுஜித்ங்கிறவர் கொலை செய்ததா, அதாவது தனது அக்காவை காதலித்ததுனால அந்த இளைஞரை சரமாரியாக வெட்டி நிறைய படுகாயங்களை ஆக்கி அவரை கொலை செஞ்சுருக்காங்க. அதாவது எதுக்கு அப்படி செய்கிறாங்க? அதாவது அவர் ஒரு உயர்ந்த ஜாதி, ஒரு அதாவது தாழ்ந்த ஜாதியில் உள்ளவர்னு சொல்லி அப்படி செஞ்சுருக்காங்க. அதாவது உங்களுக்கு யாருக்குமே தெரியாத ஒரு ஸ்டோரி என்ன சொல்லிட்டா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஐசாக் நியூட்டன் ஒரு சிறந்த ஒரு சயின்டிஸ்ட். ஆனால் அவர் அந்த புவியீர்ப்பு சக்தியை சரியான கண்டுபிடிக்காட்டி இனிமேல் நம்ம உலகம் பின்தங்கிய நிலையில் தான் இருக்கும், எந்த ஒரு வளர்ச்சியுமே அடைஞ்சிருக்காது. அதுவே அந்த ஒரு ஐசாக் நியூட்டன்கிற அந்த ஒரு சயின்டிஸ்ட் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். அந்த விவசாய குடும்பத்தை சேர்ந்த அந்த ஒரு நபர் அது எதுவே ஒரு வெளிநாட்டில் இருந்தனால அவரோட வளர்ச்சி ஏற்பட்டு இன்னைக்கு உலகமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு நோக்கி ஒரு வேகமான வளர்ச்சியை போகுது. இப்போ இந்த டெஸ்டா வந்திருக்காது, இந்த பிவைடி வந்திருக்காது, எந்த ஒரு இப்போ இருக்க டெக்னாலஜி எதுவுமே வந்திருக்காது. அது ஒரு ஃபவுண்டேஷனே சொல்லலாம். அதுவே அவர் இந்தியாவில் பிறந்திருந்தாருன்னா அவரை விவசாய குடும்பத்தில் பிறந்தவர், அவர் ஒரு கீழ் ஜாதியில் உள்ளவர் அப்படின்னு சொல்லியே அவர் பின்தள்ளி இருப்பாங்க. அப்படி தான் நடக்கும். அதாவது இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் இருந்தால் அப்படி தான் நடக்கும். அதுவே இதனால தான் நம்ம வெளிநாடுகளை எடுத்து பார்க்கும்போது எக்கனாமிக்லேயும் சரி, ஸ்டாக் மார்க்கெட் எல்லாத்துலேயுமே அடுத்தடுத்து அட்வான்ஸ் லெவலில் அவங்க வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க. நம்ம இந்தியா போன்ற கண்ட்ரிகள் இன்னுமே லோ லெவலில் தான் இருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதில் எப்போவுமே இந்த ஜாதி அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு பின்தொடர்ந்து ஒரு கூட்டம் போகுதுன்னா அது நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது ஒரு படிக்காத கூட்டம் தான் நினைக்கிறேன். அது ஓரளவு படிக்காத ஒரு மக்கள் தான் திருப்பி ஒரு ஜாதி பின்னுக்கு போகும். அதாவது எல்லா மக்களுமே சேர்ந்து ஒரு ஒழுங்காக ஒரு ஒன்றிணைந்து இருக்கும்போது ஒரு கம்யூனிகேஷன் வரும்போது தான் எல்லாத்தோட அறிவுகளும் பகிர்ந்து அளிக்கப்படும். அப்போது ஒரு நாட்டுக்கு தேவையான ஒரு நாடு வளர்ச்சி என்னத்தை வளர்ச்சி அடைஞ்சாலும் எல்லாமே ஒற்றுமையாக இருந்தால் அப்படி ஒரு கம்யூனிகேஷனில் இருந்தால் தான் ஒரு நாடு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்படியே இன்னும் போனால் நம்ம நாடு வளர்ச்சியும் அடையாது, ஒன்றுமே ஆகாது.